சுரேஷ்ன்றவரோட பதிவு வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தேன். அவர் மேல என்னென்ன கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இந்த டீடைல்ஸ் கிடைச்சிருந்தது. அதை குரூப்ல பதிவிட்டு என்னென்ன டீடைல்ஸ் கேட்கறதுக்குள்ளார அந்த பதிவை பார்த்த உடனே என் வீட்டுக்கு வந்து என்ன தகாத வார்த்தையில திட்டிட்டு, நான் வீட்டுக்கு கீழே தான் நிக்கிறேன், நீங்க எத்தனை பேர் கீழே இறங்கி வா அப்படிங்கிற மாதிரி கொலைமாத்தல் விட்டாரு. நான் அப்ப அந்த டைம்ல வீட்டுல இல்ல, வெளியே மாவட்ட செயலாளர் மாவட்ட இளைஞர் பொறுப்பாளர் கூட இருந்தேன். அந்த டைம்ல அவர் கூட இருக்குன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே அட்வொகேட். அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அட்வொகேட்டை கூட வச்சிருந்தேன்னா நீ என்ன அந்த மாதிரி பேசி செஞ்சு நீ எவனாலும் கூட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தையில பேசினாரு. சரி, நான் அந்த மாதிரி விவரத்தை சொன்னேன் இவங்ககிட்ட, என்னோட மாவட்ட இளைஞர் பொறுப்பாளர் சொன்னேன். சொன்ன உடனே வாடா இப்ப என்னென்ன டீடைல்ஸ் கேட்போம் பேசுவோம் அப்படின்னு அவங்க ஏரியாவுக்கு கூப்பிட்டாங்க. ஆர்த்தி மஹால் இல்ல வீரவஞ்சி நகர் கீழே ஆர்த்தி மஹால். அங்க போன இடத்துல என்னென்ன டீடைல்ஸ் கேட்கும் போது அவங்க மச்சினை அவங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வந்து டைரக்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்காம. அதை தடுத்ததுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. காயம் வந்து கழுத்தை பிடிச்சுதான் இழுத்தாங்க. கழுத்தை பிடிச்சு இழுத்து சரி ஒரு லேடி ஒருத்தாங்க இணை பொறுப்பாளரா போடுறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கதான் வந்து செருப்பு கொண்டு எரிஞ்சாங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து. உங்க பேர் என்ன? மனோஜ்குமார். சொல்லுங்க. அதாவது பொது வலைதளங்களை வந்து என் பர்சனல் வாழ்க்கையை பற்றி மனோஜ்குமார் என்ற பையன் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் எதுக்கு சொல்லி எனக்கு பொது வாழ்க்கையை பற்றி என் பர்சனல் வாழ்க்கை நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லி அவரை நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எங்க இருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேட்டபோது நான் அந்த மாதிரி ராஜா, ராமூர்த்தி, ஆரோக்கியராஜ் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. சரி நீங்க கேட்டீங்கன்னா நேரில் போய் என்ன எதற்காக என் பர்சனல் வாழ்க்கை நீங்க பேசுறீங்க அப்படிங்கும்போது உடனே அங்க இருந்த 4 பேரும் சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சாங்க. என் முன்னாடி வந்து அதாத வார்த்தையை பேசி அசிங்கமா பேசி ஒரு பொண்ணுன்னு பார்க்காம அவ ஒண்ணு நடந்த விஷயத்தை வீடியோ எடுக்கும்போது செல்ல போய் உடச்சி அடிக்க ஆரம்பிச்சு. அதனால வந்து எனக்கு இந்த இடத்துல காயப்பட்டிருக்கு. இது முழுக்க வந்து அவங்களுடைய ஒரு உள்நோக்கத்திலே இது நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை நடக்கல, நிறைய தடவை நடந்தது. ஃபோன் மூலமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நேரில் வந்து பிரச்சனை பண்ணி ஆளை வச்சு வெட்டு சொல்லி இப்ப அதை பண்ணிட்டே இருக்காங்க.